அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் முன்னிலையிருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தியவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நான் தான் முடிச்சு வச்சேன், நிறுத்தினேன், வணிகத்தை காட்டி அந்த இரண்டு நாடுகளையும் பேசி அந்த போரை நிறுத்துவதற்கு நான் தான் காரணம் என்று பல தடவைகள் சொல்லியிருக்காங்க. அதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறது எதை குறிக்கிறது உங்களுடைய பார்வை? நம்முடைய பார்வை என்பதை விட நாட்டு மக்களினுடைய இந்திய துணை கண்டத்தினுடைய பார்வையாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், நீங்க அரசியல் எல்லாம் கிடையாது, அவர் எந்த கட்சியா கூட இருந்துட்டு போட்டோம், அங்க பார்லிமெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்துகிட்டு இந்தியாவை இழிவுபடுத்துகின்ற விதமாக, இந்தியாவுக்கு ஒரு அவமானம் செய்கின்ற விதமாக, அது யாராக கூட இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் என்ன, எந்த நாட்டினுடைய தலைவராக இருப்பவர்களும் பேசினாங்கன்னா அதுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டியது யார்? இந்த 75 ஆண்டு காலத்துல இந்தியாவை யாரும் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் பேசுறாரு. அந்த ட்ரம்ப் யாரு? ஏன் மோடி இப்படி இருக்கணும்? மோடி இந்தியாவுக்கு பிரதமரா? யாருக்கு பிரதமர்? யாருக்காக நீ வாய அடைச்சிருக்கிற? எல்லாத்துக்கும் பெருசா பேசுறீங்க, அப்படியே இந்த செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், புடிச்சிட்டோம்னு. ஆனா உண்மையாக செய்ய வேண்டியதை நீ ஏன் செய்யலன்றதான் நம்முடைய ஐயம், நம்முடைய கேள்வி. அதனுடைய ரகசியம் என்ன? இப்ப ட்ரம்ப் நீங்க சொன்னீங்க, அவர் இந்தியாவினுடைய இந்த பாகிஸ்தான் வார பத்தி 25 முறை இல்ல, இப்ப கணக்கெடுத்து பார்த்தாங்க 30 முறை பேசியிருக்காரு. நான் தான் முடிச்சு வச்சேன், பாகிஸ்தானு கிட்ட சொன்னேன் வார் நிறுத்திருங்கன்னு, அதனாலதான் அப்புறம் இந்தியா கிட்ட அப்புறம் சொல்லி நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு தவிர அவர் அதை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒரு தடவை கூட மோடி நீ சொல்றது தப்பு, இப்போ தானா புலம்பிக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் கதறியது, பாகிஸ்தான் பதறியது, அதனால நாங்க போனா போகுது அப்படின்னு அவன் இன்னும் நடுங்கி பயந்து ஒடுங்கி போன மாதிரியும் நாங்க போனா போதுன்னு போரை நிறுத்தணும் அப்படின்ற கருத்துப்பட பேசுவதற்கு அது மிக அசிங்கம். எந்த நாடுமே ஒரு போர் முடிஞ்சிச்சுன்னா போர் செய்த நாட்டின் பற்றி இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. நாங்க 2 பேரும் பேசணும், எல்லாரும் அப்புறம் அமைதியாகணும்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணணும், ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர, உண்மையே மக்களின் மீது அக்கறை உள்ளவர்கள், மனித உயிர்களை பற்றி நினைப்பவர்கள் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஆனா மோடி அரசாங்கத்துல அவன் கதறனான் பதறனான்னு சொல்லும் போது ட்ரம்ப் சொன்னாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இப்ப நீங்க கேட்கும் போது ட்ரம்ப் இந்திய பாகிஸ்தான் வார நிறுத்தனன்றது மட்டும் சொல்லல, அதற்கு மேலேயும் சொல்றாரு, இந்தியாவினுடைய 5 விமானங்கள் தாக்கப்பட்டன, சுட்டு வீழ்த்தப்பட்டனன்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுக்காவது கோபம் வர வேணாம்? யாரை பார்த்து சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பதில் கூட எதுவுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ரகசியம் என்ன? இன்னும் கூட நாம என்ன சொல்றோம், மோடி இப்போ உக்காந்துக்கிட்டு இருக்காருன்னா இந்த ட்ரம்ப்பை எப்படி பண்ணாரு? 2019 டெக்சாஸ் மாநிலத்துக்கு யார் போனது? இதுவரைக்கும் இந்திய பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மாதிரி போயிருக்காங்களா? டெக்சாஸ் மாநிலத்துக்கு 2019 போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்கிறார் இந்திய பிரைம் மினிஸ்டர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய பிரசிடென்ட் தேர்தலில் ட்ரம்ப்புக்காக ஓட்டு கேட்டு பேசுறார். பேசிட்டு அங்க இல்லாத டான்ஸ் எல்லாம் கூட போட்டு அந்த மக்களை மகிழ்விக்கிறார். அப்புறம் ட்ரம்ப் இவரு கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். இதெல்லாம் போட்டோஸ் வந்தது, இதெல்லாம் செய்தியா வந்தது. அப்பையும் கூட இவ்வளவு நெருக்கமான நட்பு இருக்கும் போது மோடி அப்ப என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுங்களா? அந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு இதா இருக்கும். இந்திய அமெரிக்க நட்பு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு. இந்த உறவை யாராலும் மாற்ற முடியாது, வீழ்த்த முடியாது, பிரிக்க முடியாதுன்னு அங்க பேசுறாரு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு அப்ப ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சிக்கிறார். இப்பதான் மோடி போராடம்னா நீங்க பார்க்கலாமே. இன்று அதே ட்ரம்ப் செத்து போன பொருளாதாரம், அதுதான் நீங்க கவனிக்கணும். அவர் சொல்றாரு, இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களின் செத்து போன பொருளாதாரங்களுடன் ஒன்றாக வீழ்ச்சி அடையட்டும், வீழ்ந்து போகட்டும் அப்படின்னு ட்ரம்ப் ஓப்பனா பேசுறாரு. அப்போ உன்னுடைய நட்பு என்னாச்சு? உன் ஜனநாயக நாடுகளுடைய உறவு என்னாச்சு?
அப்படி இருந்தும் கூட நீ இன்னமும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பற்றி ஒண்ணுமே பேசலையா? அந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம்? ரகசியம் என்ன? ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட மானத்தோட தன்மானத்தோட வாழுது, உண்மையான மரியாதையோட வாழுது. இந்தியாவிற்குன்னு மரியாதை உண்டு. அந்த அரசியல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக யாரு இருந்தாலும் நாடு என்று வருகின்ற பொழுது ஒன்றாகலாம் பேசியிருக்காங்க. ஆனா இந்த நரேந்திர மோடியினுடைய செயல்கள் இப்ப அமெரிக்க ஐக்கிய நாட்டுல ஒரு காரியங்களும் இந்தியாவுக்கு விரோதமாக. இப்ப இந்திய விவசாயி பாதிக்கப்பட போறான். 25% போட்டுறாங்கன்னா இந்திய விவசாயி, இந்தியாவின் சிறு குறு தொழில்கள் எல்லாம் அவுட்டு. இன்னும் கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில இந்திய துணிகள் இறக்குமதி பண்றாங்களே, அந்த துணிகளுக்கு விலைகள் ஏற்றப்படுகின்றன. ஆகவே அந்த ஏற்றுமதியும் குறையுது. நம்ம தாய் தமிழ்நாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர், கோவை போன்ற பகுதிகள் பாதிப்படைய இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பறிபோகின்ற நிலைமை எல்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரை வேடிக்கை பார்க்கிறார். அவருக்கு ஓட்டு கேட்டோம், அவரை ஜெயிக்க வச்சோம், அதுக்கான பலனை நீ செய்றியா, நீ இது நியாயமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு ஒரு பதில் வரும். ஆனா இவர் எதுவுமே அதை பற்றியே பேசல. அதனாலதான் சொல்றோம், மோடியினுடைய செயல் என்பது பிஜேபி RSS நிலைப்பாட்டை வெகு சிறப்பாக உலகத்துக்கு காட்டுது. அதனால்தான் ராகுல் சொன்னார், மோடி ஒரே ஒருவருக்காக இப்படிப்பட்ட எந்த பணிகள் இருந்தாலும் பொறுத்துக் கொள்கிறார், நாட்டை பற்றி கவலைப்படவில்லை, ஒரே ஒருவருக்காகத்தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு ராகுல் ஓப்பனா பேசுறாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதை மறுக்கணும்ல, காங்கிரஸ் பேசுற குரலை மறுக்கணும்ல பிஜேபி, காங்கிரஸ் குரலே அதை மறுக்கணும்ல, மறுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நீ அக்செப்ட் பண்ணிக்கிற. அவர் கரெக்டா சொல்ற பாருங்க, இந்த நாட்டை இவர்கள் ஏழ்மையில் தள்ளிவிட்டார்கள், ஒரே ஒருவருக்காக பிரதமர் வேலை செய்கிறார், அவர்தான் அதானி, அவர்தான் அதானி. அந்த வார்த்தையை சொல்றார், அவர்தான் அதானின்னு சொல்லிட்டு அனைத்து சிறிய வர்த்தகங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. அப்ப இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற அந்த உறவில் அதானியினுடைய உறவு என்பது முக்கியப்படுது. இந்தியாவிற்கு இருக்கிற அவமானங்கள்ல இதெல்லாம், இந்த அவமானத்தை தான் நாம சொல்றோம். அதனாலதான் சொல்றோம், உலக அளவுல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பதில் மிக மிக மோசம். அமெரிக்காவில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர்களுக்கு குடியுரிமை நீக்கப்பட்டது, அவங்களாம் திருப்பி அனுப்புறாங்க. அங்க அவங்க தவறான டாக்குமெண்ட்ஸ் காட்டிட்டாங்கன்னு அனுப்புறான். எல்லா நாட்டுக்கு அனுப்பும் போது கென்யாலாம் இப்ப சொல்லிச்சு, சின்ன நாடுதான், எங்க மக்களை நீங்க திருப்பி அனுப்புற, ஓகே, திருப்பி அனுப்பும் போது நாங்க அழைச்சிக்கிறோம், அவங்களுக்கு விலங்குகள் போட்டு அனுப்புவதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க எல்லாம் அழிச்சாங்க பல நாடுகள். ஆனா மோடி வேடிக்கை பார்த்தது, இத ஒரு மனிதனும் இந்தியனும் உருப்படியாக வெறித்தனமா இருக்கணும், மோடியை விரட்டி அடிக்கிறதுக்கு. பாரதிய ஜனதா என்ற பாசிசம் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு இடத்தில் கூட வரக்கூடாது என்பதில் வெறித்தனமா இருக்கணும்ன்றதுக்காக இதை சொல்ல வரும். அப்போ விலங்கு மாற்றம் நம்ம தாய்மார்களுக்கு, நம்ம ஆட்களுக்கெல்லாம், நம்ம ஆணுக்கும் பெண்ணுக்கும் விலங்கு மாட்டி, குழந்தைகளுக்கெல்லாம் விலங்கு மாட்டி 10 பேர் 15 பேர் இருக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய சிறிய அறைகளில் 20 பேர் 25 பேர் உணவு கூட சரியாக கொடுக்காமல் கைகள்ல விலங்கு போட்டு குழந்தை இறக்குறான். அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு. இப்ப பீகார் மாநிலத்துல வாக்காளருடைய பட்டியல் இன்டென்சிவ் ரிவிஷன், தீவிர சரிபார்ப்பு பணி நடக்குது. இதுல 1 மாத கால அவகாசம் கொடுத்து உரிய அளவுக்கு மக்களுக்கு போதிய அளவுக்கு அவகாசம் தெரிவிக்காமல், அதாவது இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, அடுத்த நாள்லேருந்து இது வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மக்களுக்கே தெரியலையா, அங்கே பீகாரில் போனால், பீகாருடைய பட்னா நகரத்திலேயே அது இது போல நடக்குதுங்கிறதே பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பெரிய அளவுக்கு அங்கே மக்கள் லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி பெயர் நீக்கம் செய்திருக்கிறது தேர்தல் கமிஷன். உங்களுடைய பார்வை? நீங்க இந்த பீகார் சம்பந்தமாக பேசும்பொழுது, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே இன்றைக்கு பீகாரை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்துல அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் கேட்கிறாங்க பீகாரை பற்றி. ஒழுங்கா பதில் சொல்லு, என்ன தேர்தல் நடத்த போறீங்களா, என்ன நடத்த போறீங்க, எதுக்காக இதையெல்லாம் செய்றீங்க அப்படின்னே கேட்கும் பொழுது,
தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியாக போய்விட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அமைப்பு பிரிவாகவே போய்விட்டதா அப்படின்ற கேள்வி கூட கேட்டாங்க. அதுக்கு கூட அவர்கள் மறுத்து சொல்லல, ஒண்ணும் பதில் சொல்ல. பார்லிமெண்ட்ல ஒரு இடத்திலையும் பாரதிய ஜனதா RSS காரர்களை நியமிக்கிறது, RSS காரர்களை உள்ள வேலைக்கு போட்டுட்டு தேர்தல் ஆணையம் இப்ப இந்த வேலையை பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பீகார்ல 65 லட்சம் பேர் இல்லன்ட்டான், 65 lakhs. 65 லட்சம் பேர் இல்ல பீகார்ல, செத்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கிடைக்கல, அவங்கள பார்க்க முடியல. யாரு இவன்? ஒரு வீடாக நாங்க போய் ஓட்டு செக் பண்ணோம், பார்த்தோம், எழுதணும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு அந்த கதையின் முடிவில் 65 லட்சம் பேருன்றான். இந்த 65 லட்சம் பேர் என்னும் பொழுது நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்லிமெண்ட்லயே தெளிவாக சொன்னாங்க, 65 லட்சம் பேர்னு சொன்னிய தேர்தல் ஆணையம் 1 கோடி பேர் இவன் நீக்கிட்டான். 1 கோடி பேர் யார? பெரும்பாலும் சிறுபான்மையினர், பெரும்பான்மையினரும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள். இந்த பகுதிகளில் அவர்களெல்லாம் பிஜேபி என்கின்ற பாசிசத்தை ஆதரிக்காதவர்கள் என்ற அடிப்படையில 1 கோடி வாக்காளர்களை எடுத்துட்டாங்கன்னா இவன் தேர்தல் வர்றதுக்குள்ள இன்னும் எவ்வளவு பேரை சேர்ப்பான், யாரையெல்லாம் சேர்ப்பான், அதுக்கு என்ன ரூல்ஸ் போடுவான் என்பதெல்லாம் இப்போதைக்கு வெளிப்படையா வரல. அதே நேரத்தில் இன்னொரு ஆபத்து, அதே போல பீகாரில் செய்தது போல நம்முடைய தாய் தமிழகத்தில் அவர்கள் இங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக புதியதாக வாக்காளர்கள் தயாரிப்பு, வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போறாங்களாம். அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கை செய்யறோம், பீகாரில் ஏமாந்தது போல தமிழ்நாடு இருக்காதப்பா. தமிழ்நாட்டில் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்களும் எங்கள் இயக்கமும் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா அவர்கள் இப்பயே முடிவு பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்தையும் பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கவங்களோட ஓட்டை காலி பண்றது. இப்ப பீகார்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இது போல வாக்காளர் பட்டியலில் இறந்து போயிட்டாங்க நீக்கும் போது தேர்தல் கமிஷன் இந்த இறந்து போனவர்களாக அறிவிக்கப்பட்டவருடைய பெயர்களை அறிவித்து இதற்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா, வாக்காளர்கள் இதில் ஏதோ தவறுதல் இருந்தால் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை பொதுமக்களுக்கு கொடுக்கணும்ல, அது போல அவங்க செஞ்சிருக்காங்களா? இப்படி கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இருக்கு, நீங்க வேணா கொடுக்க சொல்லுங்க, நீங்க வேணா செய்ய சொல்லுங்கன்னுவா. நீங்க திரும்பவும் யார் அதை எடுத்துக்கொண்டு முழுவதுமாக நம்ம போக முடியும்? நம்ம வாக்காளர்கள் போறாங்க, ஏன் என் பேரை எடுத்துட்ட, நான் இங்கதான் ஏன் இருக்கேன், நான் வெளியூர்லாம் போகல, நாங்க ஒண்ணு இது பண்ணல. ஒரு குரூப்பாக இவன் 2-3 வருஷமா பிளான் பண்றாங்க. RSS என்பது சதி, தந்திரம், சூழ்ச்சி, அக்கிரமம், அநியாயம், மனித நேயத்தின் சாவு, இரத்தத்தை குடிக்கக்கூடிய படுபாவிகளாக நிறைந்ததுதான் RSS. அந்த கொடூரமான RSS 2-3 வருஷமா பிளான் பண்ணிருக்கான். அதனாலதான் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு பல லட்சம் பேரை அந்த வட மாநிலங்களிலிருந்து இங்க குடியேற்றுறது, இங்க வேலைக்கு அனுப்புறது, எல்லா வேலையிலையும் இவங்க வடநாட்டை சேர்ந்தவனை வேலைக்கு அனுப்புறது, அவனை எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறது. என்ன பிளான் பாத்தீங்களா? இப்ப சேர்த்திருக்கானுங்க பீகார்ல இருந்து, மற்ற இடங்கள்ல இருந்து அதே போல அங்க நான் நீக்கிட்டோன்னுவான். அவர்கள் புதுசா போய் இல்ல நாங்க இருக்கிறோன்னா பெட்டிஷனை வாங்கிக்குவான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வாக்காளர் பட்டியல் அவன் ரிலீஸ் பண்ணும்போது இருக்க விசாரிச்சு பார்த்தோம், சரியா வரல, ஒரே வரியில சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படி எல்லாவற்றையும் ஏற்கனவே முடிவு செய்து கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிளான் பண்ணிட்டாங்க முன்கூட்டியே. ஆகவே நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக எங்க இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவுபூர்வமாக இந்த வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இங்க எல்லாம் இந்த மாதிரி ஏமாற்று கதை இதெல்லாம் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்க வரப்போறோம். வரட்டும், சந்திப்போம். இதுவரைக்கும் நிறைய செய்தி இருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு இருக்கிறேன். வணக்கம், நன்றி.